இதுதான் Mahindra XUV 700 Ebony எடிஷன். ஸோ இந்த எபோனி எடிஷன் வந்துட்டு இந்த Mahindra XUV 700ல ஒரு ஸ்பெஷல் எடிஷன் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த கார் வந்துட்டு ரீசெண்டாக தான் Mahindra லான்ச் பண்ணாங்க. அண்ட் ஆல்சோ இது வந்து லிமிடெட் யூனிட்ஸில் தான் கிடைக்க போகுது. ஸோ இந்த காரோட எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பார்த்தோம்னா 23 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைசிங் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த எபோனி எடிஷன் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் லவர்ஸ்க்காக அப்படின்னே சொல்லலாம். எக்ஸ்டீரியர்லையும் சரி இன்டீரியர்லையும் சரி கம்ப்ளீட்டாக எல்லாத்தையுமே பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த Mahindra XUV 700 எபோனி எடிஷனில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத இந்த வீடியோ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த கார் நமக்கு ரிவ்யூக்காக ப்ரொவைட் பண்ணதுக்காக நம்ம சேலம்ல இருக்க SKS மஹிந்திராக்கு ஒரு பெரிய ஷார்ட் அவுட் கொடுத்துக்கலாம். நீங்களும் மஹிந்திரால ஏதாவது கார்ஸ் புக் பண்ணணும் ஆர் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஷோரூமோட அட்ரஸ் அண்ட் கான்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த எபோனி எடிஷன் பார்த்தோம்னா நமக்கு AX7 அண்ட் AX7L அப்படிங்கிற ரெண்டு டாப் அண்ட் வேரியன்ட்ஸில் மட்டும் தான் கிடைக்க போகுது. பேஸ் வேரியன்ட்ல இந்த எபோனி எடிஷன் அப்படிங்கிறதே கிடையாது. அண்ட் ஆல்சோ பெட்ரோல் டீசல் அண்ட் 7 சீட்டர் ஆப்ஷனில் தான் இந்த எபோனி எடிஷன் வந்துட்டு கொடுக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் கொடுத்துருக்க இன்ஜின் பற்றி நம்ம பார்த்துடலாம். இதில் சேம் ஒரு 2.2 லிட்டர் டீசல் இன்ஜின் தான் கொடுக்குறாங்க. இதில் ஹைட்ராலிக் ஸ்டட்ஸ் இல்லை. இந்த இன்ஜின் பேயுமே பயங்கர ஹெவியாக இருக்குது. ஸோ இந்த இன்ஜின் பார்த்தோன்னா 2.2 லிட்டர் Yamaha டீசல் இன்ஜின். இது ஒரு 4 சிலிண்டர் டீசல் இன்ஜின். இது ப்ரொடியூஸ் பண்ண மேக்ஸிமம் பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 182 bhp அண்ட் 450 Nm ஆஃப் டார்க் இந்த கார் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணுது. ஸோ இன்றைக்கி நம்ம கூட ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இருக்குது. ஸோ இது வந்து 450 Nm ஆஃப் டார்க் ப்ரொடியூஸ் பண்ணும். இதுவே நீங்கள் மேனுவல் எடுத்திங்கன்னா 420 Nm ஆஃப் டார்க் அப்படிங்கிறது இந்த கார் வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணும். பயங்கர டிரைவபிளான ஒரு இன்ஜின். பெர்ஃபார்மன்ஸ்லாம் வேறு லெவலில் மிரட்டி விட்டுரும் அப்படின்னு சொல்லலாம். இந்த இடத்துல இன்சுலேஷனுக்கான மெட்டீரியலுமே கொடுத்துருக்காங்க. பேனட் ஆல்ரெடி சொன்ன மாதிரி பயங்கர ஹெவி. அண்ட் ஃப்ரண்ட்ல இருந்து டிசைன் நீங்கள் பார்க்குறப்போ கம்ப்ளீட்டாக எல்லாமே பிளாக் கலரில் தான் தெரியும். எக்ஸப்ட் இந்த மஹிந்திராவோட லோகோ தவிர இது வந்துட்டு ஒரு க்ரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல கேமரா கிடையாது. இது வந்து AX7 வேரியன்ட் தான் இன்றைக்கி நம்ம கூட இருக்குது. AX7L அப்படிங்கிற ஒரு வேரியன்ட், இதுக்கு அடுத்த வேரியன்ட் டாப் அண்ட் வேரியன்ட் இருக்குது. ஸோ அதில் வந்துட்டு உங்களுக்கு 360 டிகிரி பார்க்கிங் கேமராவுமே கிடைக்கும். கீழே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு ஸ்கிட்லேட் மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இந்த AX7 வேரியண்ட்டில் உங்களுக்கு லெவல் 2 அடாஸுமே வந்துடும். ஸோ அதுக்கான கேமரா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணியிருக்காங்க. ரேடாருமே இந்த இடத்துல வந்துடுது. அண்ட் ஹெட்லாம்ப்ஸ் இதில் வந்துட்டு ஃபுல் LED ஹெட்லாம்ப் செட்டப் கொடுத்துட்றாங்க. ஸோ இது ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ் வந்துடும். அண்ட் ஆல்சோ இதில் ஆட்டோ பூஸ்ட் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. LED DRLுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடுது. கம்ப்ளீட்டாக LED செட்டப் தான். ஃபாக் லேம்புமே இந்த வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அதுவுமே LEDயில் தான் வருது. ஆல் பிளாக், அந்த பிளாக் லவர்ஸ்க்கு ஒரு ட்ரீட் அப்படின்னே சொல்லலாம். ஸோ சைட்லேருந்து நீங்கள் பார்க்குறப்போ இங்கே வந்து டைமென்ஷன்ஸ்லாம் எதுவுமே சேஞ்ச் கிடையாது. நார்மல் XUV 700 எந்த டைமென்ஷன்ஸில் இருக்குமோ அதே டைமென்ஷன்ஸ் தான் இந்த காருமே இருக்குது. 4.7 meters ஆஃப் லென்த் அண்ட் 2.7 meters ஆஃப் வீல் பேஸ் இந்த காரில் வந்துடும். 200 mm ஆஃப் கிரவுண்ட் கிளியரன்ஸ் இந்த காரில் கொடுத்துட்றாங்க. ஸோ இது வந்து மோர் தென் எனஃப் அப்படின்னே சொல்லலாம். டயர் சைஸ் அப்படின்னு பார்க்குறப்போ 18 inch அலாய் வீல் கொடுத்துட்றாங்க. இது ஒரு பிளாக் கலரில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. 235/60 or 18 inch அலாய் வீல் வந்துடுது. அண்ட் ரியர் வீல்லையுமே இந்த காரில் டிஸ்க் கொடுத்துட்றாங்க. ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் வந்துடுது. அண்ட் ஓஆர்எம்ஸுமே பிளாக் கலர் தான். இதில் LED இண்டிகேட்டர்ஸுமே வந்துடுது. மேலே பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பேனராமிக் சன்ரூஃப் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் ரூஃப் ரெயில்ஸ் வந்துடுது. ஷார்க் அண்ட் ஆண்டனாவுமே இந்த வேரியண்ட்டில் வந்துடும். 60 லிட்டர் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி இந்த காரில் வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டெஃப் ஆயிலுமே ஆட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். பிகாஸ் இது ஒரு டீசல் இன்ஜின். அண்ட் இது கொடுக்குற மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 12 to 15 or 16 kilometers வரைக்கும் இந்த XUV 700 கிட்ட வந்து நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். 15-16 அப்படின்னு நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுது. நீங்கள் செடேட்டிவாக ட்ரைவ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இந்த 700 ஓனர்ஸ் நிறைய பேர் வந்துட்டு இந்த மைலேஜ் அப்படிங்கிறது கிளைம் பண்ணியிருக்காங்க. சிட்டிக்குள்ளே ஒரு 12 or 13 kilometers கண்டிப்பாக நீங்கள் இந்த கார் கிட்ட வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். வேற ஆங்கிள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அட்ரினாக்ஸ் பேஜிங் இருக்குது. அட்ரினாக்ஸ் பார்த்தீங்கன்னா 1 yearக்கு ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மஹிந்திராவிலேருந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துட்றாங்க. ரியர் ஆங்கிள் இங்கேயுமே பெருசாக எதுவும் சேஞ்ச் கிடையாது. LED டெயில் லேம்ப்ஸ் வந்துடுது. பிரேக் லேம்ப்ஸ் ஹாலஜன் பல்பில் தான் கொடுத்துட்றாங்க. ரிவர்ஸ் லேம்ப்ஸ் மட்டும் ஹாலஜன் பல்பில் வந்துடுது. இண்டிகேட்டர்ஸ் வந்து LED தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் XUV 700 பேஜிங் வந்துடுது. AX7 பேஜிங் கொடுத்துருக்காங்க. இதுக்கு அடுத்து AX7L அப்படிங்கிற ஒரு வேரியண்ட்டுமே இந்த எபோனி எடிஷனில் உங்களுக்கு கிடைக்கும். ரியரில் டிஃபாகர் வந்துடுது. வாஷர் ரிப்பேர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் ஸ்பாய்லருமே இந்த வேரியண்ட்டுக்கு வந்துடுது. ஹை மவுண்ட் ஸ்டாப் லேம்ப் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல அந்த ஸ்பாய்லர் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆகுற மாதிரி ஒரு ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா எபோனி அப்படிங்கிற ஒரு பேஜிங்குமே இந்த வேரியண்ட்டுக்குன்னே ஸ்பெஷலாக வருது. இது மட்டும் இல்லாமல் ரைட் சைடில் ஃப்ரண்ட் ஃபெண்டரில் கொடுத்துருக்காங்க. நான் ஃப்ரண்ட்டில் போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ், 2 ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர்ஸ் இந்த காரில் வந்துடுது. ரிவர்ஸ் பார்க்கிங் கேமரா இந்த இடத்துல இன்டெகிரேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் பூட் ஸ்பேஸ், ஒரு டீசெண்டான பூட் ஸ்பேஸ் இந்த காரில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். பிகாஸ் இது ஒரு 7 seater. ஸோ அதனால் பூட் ஸ்பேஸ்லாம் நீங்கள் இந்த கார் கிட்ட இருந்து பெருசாக எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. பட் நீங்கள் இது வேணால் 5 seater கன்வெர்ட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அப்படி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பூட் ஸ்பேஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்காக ஏசி வென்ட்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏசி வென்ட்ஸ் வந்துடுது. அண்ட் ப்ளோயர் கண்ட்ரோல்ஸுமே தேர்ட் ரோ கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு 3 ஃபேன் ஸ்பீட் இதில் இருக்குது. அண்ட் இந்த சீட்டை வேணாலும் நம்ம ரிக்ளைனுமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த அளவுக்கு மேக்ஸிமம் இது வந்துட்டு ரிக்ளைன் ஆகுது. தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரஸ் இந்த காரில் கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா டூல் கிட்கான பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. ஜாக்கி அதுக்கான பிளேஸ்மெண்ட் எல்லாமே இருக்குது. அண்ட் ஸ்பேர் வீல் பார்த்தோம்னா அடியில் கொடுத்துருக்காங்க.
ஸோ இந்த இடத்துல ஸ்பேர் வீல் வருது, ஸ்டீல் வீல் தான் கொடுத்துருக்காங்க. இதுதான் இந்த எபோனி எடிஷனோட ஓவரால் எக்ஸ்டீரியர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அந்த எபோனி எடிஷனோட பேஜிங் டோரில் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட் டிரைவர் சைட் டோரில் வந்தது. ஸோ ஓவரால் நம்ம எக்ஸ்டீரியர் ஃபுல்லாகவே பார்த்துட்டோம். நம்ம இன்டீரியரில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ நீங்கள் இன்டீரியர் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும். ஸோ கம்ப்ளீட்டாக பிளாக் அவுட் பண்ணிட்டாங்க அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டோர் ஹேண்டில்ஸ் வந்து ஒரு கிளாஸ் பிளாக்ல ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்விட்ச் கியர்ஸ் எல்லாமே சேம் தான், நம்ம ஆல்ரெடி மஹிந்திராவில் பார்க்குறது தான். டிரைவருக்கு மட்டும் ஒன் டச் அப் அண்ட் டவுன் ஃபங்க்ஷன் வந்துருது. 4 விண்டோஸ்மே பவர் விண்டோஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் அன்லாக்கிங்க்கு டெடிகேட்டாக ஒரு பட்டன் வந்துருது. ஓஆர்எம்ஸுமே அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ ஆட்டோ ஃபோல்டபுள் ஓஆர்எம்ஸுமே இந்த காரில் வந்துடும். அண்ட் மெமரி சீட் ஃபங்க்ஷனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ 3 பீப்புள் வரைக்கும் நம்ம செட் பண்ணிக்கலாம். 6 வே எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்டபிள் சீட்ஸ் இந்த காரில் வந்துருது. ஸோ இது நம்ம இந்த மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அண்ட் ஆல்சோ லம்பார் சப்போர்ட்டுமே இந்த காரில் வந்துடும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆட்டோ ஸ்டார்ட் ஸ்டெப்ஸ்க்கான பட்டன், ட்ராக்ஷன் கண்ட்ரோலுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஹில் டிசன் கண்ட்ரோலுமே இந்த காரில் வந்துருது. இது 4 வீல் டிரைவ் லாக் பண்ணுறதுக்கான பட்டன். ஸோ ஹெட்லாம்ப் லெவலருக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. இது ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். இதில் 4 வீல் டிரைவ் சிஸ்டமுமே வந்துடும். ஸோ நீங்கள் ஆஃப் ரோடுமே இந்த காரை எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு தான் சொல்லணும். பிகாஸ் கிரவுண்ட் கிளியரன்ஸுமே கண்டிப்பாக ஆம்பிள் எனஃப் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இன்டீரியர் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி டோர் பாக்கெட்ஸுமே இந்த இடத்துல நல்ல பெருசாக தான் இருக்குது. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. நைட் டைமில் சப்போஸ் நீங்கள் டோர் ஓப்பன் பண்ணி வச்சிருந்தீங்கன்னா அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதாவது பின்னாடி யாரோ வந்துட்டு இருந்தாங்கன்னா அது நல்லா தெரியும். ஸோ அதனால் அது நல்ல ஒரு அடிஷன் தான். இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ஃபினிஷ் இருக்குது. ஸோ டோர் ஹேண்டில் மட்டும் ஒரு குரோமில் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் அந்த தை சப்போர்ட்டுமே கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் ஆன மாதிரி தான் இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் 2 சீட்டுமே கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் பேசஞ்சர் சீட் வந்து நம்ம மேனுவலாக தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். டிரைவர் சீட் மட்டும் எலக்ட்ரிக்கல் அட்ஜஸ்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ இன்டீரியரில் பார்க்குறப்போ நமக்கு சேம் டியூவல் 10.25 இன்ச் ஸ்க்ரீன்ஸ் வந்துடுது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம காரை ஸ்டார்ட் பண்ணிடலாம். வாவ், வண்டி ஸ்டார்ட் ஆகுறதுலே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் லெவல் தெரியுது. ஸோ அப்படியே வண்டி உரிமிட்டு ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு தான் சொல்லணும். எனக்கு பர்சனலி இந்த XUV 700 ரொம்ப பிடிக்கும். அதாவது ஒரு நல்ல ஒரு ப்ராடக்ட் மஹிந்திரா சைட்லேருந்து கொண்டு வந்தது. அதாவது மஹிந்திராவுக்கு பயங்கர ஒரு ஹிட் அடித்த ஒரு ப்ராடக்ட் அப்படின்னா அந்த மஹிந்திரா XUV 700 அப்படின்னே சொல்லலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஸ்டியரிங் மவுண்டட் கண்ட்ரோல்ஸுமே வந்துருது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா அந்த இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான பட்டன்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் மீடியாஸ்க்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே வந்துருது. அண்ட் ஸ்டியரிங் வீல் பார்த்தோம்னா நம்ம டில்ட் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். பட் ஆனால் டெலிஸ்கோபிக் அட்ஜஸ்ட் கிடையாது. ஆட்டோமேட்டிக் ஹெட்லாம்ப்ஸ், ஆட்டோமேட்டிக் வைப்பர்ஸ் எல்லாமே இந்த காரில் வந்துருது. அண்ட் ஸ்டியரிங் வீல் ரொம்ப 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 லைட்டு. ஒரு எலக்ட்ரிக் பவர் ஸ்டியரிங் வீல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்துட்டு எஸ்பெஷலி இந்த ஆட்டோமேட்டிக் வேரியன்ட் இவ்வளோ பெரிய ஒரு கார் ஓட்டுறோம் அப்படிங்கிற ஒரு ஃபீலே இருக்காது. ரொம்ப 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 எஃபர்ட்லெஸ்ஸாக இருக்கும். ஓட்டுறதுக்கும் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஸோ பவர் வந்துட்டு வேறு லெவலில் வாரி தெரிக்கும் அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் ஆல்சோ இதில் அடிஷனல் டார்க் அந்த 450 நியூட்டன் ஆஃப் டார்க்குமே கிடைக்குது. இன்ஜின் ரொம்ப ரிஃபைன்டு தான். ஸோ என்னதான் அந்த 2.2 லிட்டர் பவர்ஃபுல்லான இன்ஜினாக இருந்தாலுமே கேபின்குள்ளே அவ்வளோவா அந்த நாய்ஸ் வந்துட்டு ஃபில்டர் ஆகலை. எஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸ்டியரிங் ரொம்ப சாஃப்ட். இதில் லெதர்டு ஸ்டியரிங் வீல் வந்துருது. அதாவது ஸ்டியரிங் வீலுக்கு ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதில் ஒரு ஸ்டிச்சிங்குமே வருது. அண்ட் ஆல்சோ இந்த சீட்ஸ்க்குமே பார்த்தீங்கன்னா லெதரட் அப்போல்ஸ்ட்ரி தான் அந்த காரில் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டுக்கு பாஸ் மோட் ஃபங்க்ஷனுமே வந்துருது. நான் ரியரில் போகிறப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். சீட்டோட ஆங்கிள்லாம் பாருங்களேன், இந்த குஷனிங்லாம் ரொம்பவே நல்லா பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் சப்போர்ட் எல்லாமே ரொம்ப பெட்டராக பண்ணியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். அண்ட் இந்த வேரியண்ட்டில் உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடைக்காது. AX7L வேரியண்ட்டில் உங்களுக்கு வென்டிலேட்டர் சீட்ஸ் கிடைக்கும். அண்ட் சேம் அதே 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம் அண்ட் 10.25 இன்ச் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி சவுண்டோப்ளோவில் பார்த்து அதே இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் இங்கேயுமே உங்களுக்கு வருது. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறையவே இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம ஆல்ரெடி டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ட்ரிப் A ட்ரிப் B அந்த இன்ஃபர்மேஷன் வந்துடுது. அண்ட் ஆல்சோ டிரைவ் இன்ஃபோ கொடுத்துருக்காங்க. டிரைவர் அட்டென்ஷன் லெவல், ஸோ டிரைவர் ட்ரௌசினஸ் டிடெக்ஷனுமே இந்த காரில் வந்துடும். இது தவிர வேறு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, யூஸ்வலாக நம்ம சவுண்டோப்ளோவில் பார்த்த அந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே வந்து ஃபியூல் இன்ஃபோ, வெஹிக்கல் இன்ஃபோ, நேவிகேஷன். ஸோ நேவிகேஷனுமே நம்ம பார்த்துக்கலாம். டிரைவர் அசிஸ்ட்டில் போயிட்டோம்னா அந்த அடஸ்க்கான இன்ஃபர்மேஷன் எல்லாமே வரும். டிஸ்பிளே லே அவுட்டுமே நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபேவரட்கான ஒரு பட்டனுமே கொடுத்துருக்காங்க. ஸோ இது அழுத்தினோம்னா நம்ம எதை வந்து செட் பண்ணி வச்சிருக்கோமோ அந்த இன்ஃபர்மேஷன் வரும். ரைட் சைடில் டாக்கோமீட்டர் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஸ்பீடோமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஃபியூல் மீட்டர் லெஃப்ட் சைடில் வந்துடுது. அண்ட் டெம்பரேச்சர் மீட்டர் ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய இன்ஃபர்மேஷன் லோட் பண்ணியிருக்காங்க. பட் இப்போ கொஞ்சம் பிரைட் சன்லைட்டாக இருக்குது. அப்படி இருந்துமே இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாமே தெளிவாக தெரியுது. கேமராவில் உங்களுக்கு லைட்டாக கிளார் அடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். டச் ஸ்க்ரீன் ஒரு 10.25 இன்ச் டச் ஸ்க்ரீன் இன்ஃபர்டெயின்மென்ட் சிஸ்டம். இதில் நீங்கள் ஆப்பிள் கார்ப்ளே, ஆண்ட்ராய்ட் ஆட்டோ ரெண்டுமே ஒயர்லெஸ்ஸாக கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபன் வித் XUV 700, ஃபன் இன் XUV 700 இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஃபன் இன் XUV 700 போயிட்டோம்னா அந்த ஆண்ட்ராய்ட் ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே அதை கனெக்ட் பண்ணுறதுக்கான இன்ஃபர்மேஷன், ரேடியோ, மியூசிக், ஃபோன் இந்த மாதிரி எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்துடுது. அப்ளிகேஷன்ஸுமே இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இந்தியா டுடே, ஜஸ்ட் டெயில் அண்ட் ட்ராவல் எக்ஸ்ப்ளோரர், வெதர் அப்டேட்ஸ், வாட் 3 வேர்ட்ஸ் இந்த மாதிரி எல்லா ஆப்ஸுமே இதில் வந்துட்டு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எல்லாம் அல்ட்ரினாக்ஸில் தான் வரும். ஸோ அதுக்கு வந்து 1 இயர் ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் மஹிந்திரா சைட்லேருந்து கொடுத்துட்றாங்க. ஃபன் வித் XUV 700 போயிட்டோம்னா டார்க் அண்ட் பவர் மீட்டர்ஸ், பவர் அண்ட் டார்க் மீட்டர்ஸ் வந்துடுது. எஸ், ஸோ ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது இதை பார்க்குறப்போ. அண்ட் ஆல்சோ இந்த காரில் 3 டிரைவ் மோட்ஸ் வந்துடுது. ஸோ இந்த இடத்துல அதுக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜிப், ஜாப், ஜூம் அப்படிங்கிற 3 டிரைவ் மோட்ஸ் வந்துடும். இதுதான் அது. அண்ட் கஸ்டம் மோடுமே தனியாக கொடுத்துருக்காங்க. பிரேக், கிளைமேட், ஸ்டியரிங் வீலை மட்டும் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது டேம்பர்ஸ்லாம் நம்ம எதுவும் பண்ண முடியாது. அண்ட் ஆல்சோ இந்த காரில் ஃப்ரீக்வன்சி செலக்ட் டேம்பிங்குமே கொடுத்துருக்காங்க. நான் சொல்ல மறந்துட்டேன். இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன் இந்த இடத்துல வந்துடுது.
ஸோ நல்ல ஒரு ஸ்லீக்கான ஒரு டச் ஸ்க்ரீன் தான், பெருசாக இது வரைக்கும் எனக்கு லேக் ஆன மாதிரி தெரியல. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ரிவர்ஸ் பார்க்கிங் கேமராவுமே இருக்குது. 360 டிகிரி பார்க்கிங் கேமரா பார்த்தீங்கன்னா டாப் அண்ட் வேரியண்ட்டில் தான் உங்களுக்கு கிடைக்கும். அடாப்டிவ் கைட்லைன்ஸ் இருக்குது, ஸோ அதுவுமே வந்துட்டு கொடுத்துருக்காங்க. இது வேணால் நம்ம வியூஸ் மட்டும் சேஞ்ச் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி வைட் ஆங்கிளில் பார்த்துக்கலாம், ஒரு லெஃப்ட் அண்ட் ரைட் வர மாதிரி பார்த்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் மட்டும் கொடுத்துருக்காங்க. பட் ஆனால் 360 டிகிரி பார்க்கிங் கேமரா கிடையாது, ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சர் மட்டும் கொடுத்துட்றாங்க. அண்ட் ஆல்சோ கிளைமேட் கண்ட்ரோலுக்கான பட்டனுமே இந்த இடத்துல தான் கொடுத்துருக்காங்க. டியூல் ஜோன் கிளைமேட் கண்ட்ரோல் சிஸ்டம் இந்த காரில் வந்துடும். ஸோ அதை நம்ம டச் மூலிமா அக்சஸ் பண்ணிக்கலாம், ஆர்எல்ஸ் நீங்கள் இந்த பட்டன்ஸ் மூலிமா அக்சஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. கேபின் பார்த்தீங்கன்னா ஆல் பிளாக் தான், ஸோ ஃபுல்லாகவே ஒரு பிளாக் கலரில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ஷனில் ஒரு பிளாக் கலர் மெட்டீரியல் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காங்க, சாஃப்ட் டச் மெட்டீரியல் யூஸ் பண்ணியிருக்காங்க. மேலேயுமே பிளாக் தான், இந்த இடத்துல ஒரு ஒயிட் கலர் ஸ்டிச்சிங் மட்டும் வருது. இந்த இடத்துல ஒரு பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. க்ளோ பாக்ஸ் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெரிய க்ளோ பாக்ஸே கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஏசிக்கான கண்ட்ரோல்ஸ் எல்லாமே இந்த இடத்துல வந்துடும். அண்ட் இதில் பார்த்தீங்கன்னா ரியர் ஏசி ஆன் அண்ட் ஆஃப்மே பண்ணிக்கலாம். மேக்ஸ் ஏசிக்கான ஒரு ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க. டியூல் ஜோன் தான், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அதுதான் வருது. அண்ட் ஹசர் லேம்ப்கான பட்டன் கொடுத்துருக்காங்க. சார்ஜிங் ஆப்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்போ இந்த இடத்துல 2 டைப் ஏ சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் நோ, இந்த வேரியண்ட்டில் ஒயர்லெஸ் சார்ஜிங் பேட் மட்டும் கிடையாது, பட் மொபைல் வைக்கிறதுக்கான ஸ்பேஸ் எல்லாமே வந்துடுது. ஏசி வென்ஸை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க, பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்டுமே வந்துடுது. ஸோ அது அப்படியே கண்டினியூ ஆகி டோர் வரைக்குமே கண்டினியூ ஆகிறத நீங்கள் பார்க்கலாம். 6 ஸ்பீட் டார்க் கன்வெர்ட்டர் கியர் பாக்ஸ் இந்த காரில் வந்துடுது, ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுத்துறாங்க. இதில் பார்க்கிங், ரிவர்ஸ், நியூட்ரல், டிரைவ் அண்ட் மேனுவல் மோடுமே வந்துடும். ஸோ நம்ம மேனுவலாகவும் கியர் ஷிஃப்ட் பண்ணிக்கலாம், ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த ஒரு ஆப்ஷனுமே இருக்குது. ட்ரிப்டானிக்காக மட்டும் நம்ம அதில் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கியர் லிவருக்குமே ஒரு லெதர் ஃபினிஷ் கொடுத்துருக்காங்க. பெட்ரோல் எடுத்திங்கனாலுமே ஒரு 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தான் வருது. இந்த வேரியண்ட்டுக்கு ஸ்பெஷலாக வரது பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக் பார்க்கிங் பிரேக் வித் ஆட்டோ ஹோல்ட் ஃபங்க்ஷனுமே வந்துடும். அண்ட் இங்கே ஒரு ரோட்டரி நாப் கொடுத்துருக்காங்க. இது மஹிந்திராவோட ஃபேவரட் அப்படின்னே சொல்லலாம். மோஸ்ட்லி நீங்கள் எல்லா காசுலையுமே பார்க்கலாம். ரீசெண்டாக நம்ம BE6 ரிவ்யூ கூட பண்ணியிருந்தோம். ஸோ அதுலேயுமே இந்த மாதிரி ரோட்டரி நாப் வரும். இதில் நம்ம நிறைய ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். அந்த டச் ஸ்க்ரீனோட ஃபங்க்ஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேவரட்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, கால் ஹிஸ்ட்ரிக்கான பட்டன் கொடுத்துருக்காங்க, ஹோம் வரதுக்கான பட்டன், மியூசிக் சிஸ்டம்க்கு தனியாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. ஸோ ரோட்டரி டயல் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம எப்படி வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். இது ரொம்பவே ஒரு கன்வீனியன்ட்டான ஒரு விஷயம் அப்படின்னே சொல்லலாம். ட்ரைவ் பண்ணுறப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த போர்ஷன் ஃபுல்லாக ஒரு கிளாஸ் பிளாக் தான். இந்த இடத்துல 2 கப் ஹோல்டர்ஸ் வந்துடுது. டிரைவருக்கு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க. இது கீழேயுமே ஒரு ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வருது. இதில் கூலிங் ஃபங்க்ஷனோட வந்துடுது. ஸோ மஹிந்திரா வந்து இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் காஸ்ட் கட்டிங் பண்ண மாட்டாங்க. ஸோ கூல்டு அண்டர் ஆம்ரெஸ்ட் ஸ்டோரேஜ் வந்துட்டு இந்த காரில் கொடுத்துருக்காங்க. ஆட்டோ டிமிங் IRVM இந்த வேரியண்ட்டில் கிடையாது, மேனுவலாக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா சன்கிளாஸ் ஹோல்டருமே கொடுத்துருக்காங்க. கேபின் லாம்ப்ஸ் LEDயில் வந்துடுது. ஒரு பெரிய பனோராமிக் சன்ரூஃப் இந்த காரில் வந்துடும். அண்ட் ரூஃப்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே ஒயிட் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ அங்கெல்லாம் பிளாக் கிடையாது, அங்கேயுமே பிளாக்காக இருந்தால் இன்னுமே கேபின் ஃபுல்லாக பிளாக் ஆயிரும். மேபி கிளஸ்டர்ஃபோபிக்காக ஃபீல் ஆகக்கூடாது அப்படின்னு கூட இந்த மாதிரி ஒரு விஷயத்தை மஹிந்திரா பண்ணியிருக்கலாம். ஸோ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ரூஃப் ஃபுல்லாக அந்த கிளாஸ் தான் இருக்கும் போல், அந்தளவுக்கு ஒரு பெரிய சன்ரூஃப் கொடுத்துருக்காங்க. எஸ், மேக்ஸிமம் இவ்வளோ தான் ஓப்பன் ஆகுது. இதுதான் அந்த அப்போல்ஸ்ட்ரி, இந்த ரியர் சீட்ஸ் எல்லாமே கம்ப்ளீட்டாக பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆல்சோ இது ஆட்டோமேட்டிக் வேரியண்ட் அப்படிங்கிறதுனால இதில் AX7 வேரியண்ட்லேயே அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோலுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியண்ட்டில் மட்டும் தான் வருது, மேனுவல் வேரியண்ட்டும் உங்களுக்கு கிடையாது. ஸோ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இன்க்ரெஸ் எக்ரெஸ் ஃப்ரண்ட்டில் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஜின் வந்துட்டு ஆனில் இருக்குது, பட் உண்மையிலேயே ரொம்ப ரிஃபைண்டான ஒரு இன்ஜின் பண்ணியிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் மஹிந்திரா. ஸோ நம்ம இந்த காரோட ரியர் சீட் ஸ்பேஸ் பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஃப்ளஷ் ஃபிட் டோர் ஹேண்டில்ஸ் வந்துருது. ஆனால் இதுக்கு வந்து எலக்ட்ரிக் டோர் ஹேண்டில்ஸ் கிடையாது, நம்ம மேனுவலாக தான் ஓப்பன் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு அந்த டோர் பேட்ச்லாம் ஃபுல்லாக பிளாக் கலரில் தான் ஃபினிஷ் பண்ணியிருக்காங்க. இங்கேயுமே அந்த கிளாஸ் பிளாக் ஃபினிஷ் வந்துருது. அண்ட் க்ரோம் டோர் ஹேண்டில்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த பிரஸ்ட் அலுமினியம் ட்ரீட்மெண்ட்டுமே ரியர்லையும் கண்டினியூ ஆகுது. ரியரில் டோர் பாக்கெட்ஸுமே நல்லா பெருசாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த சீட்டுக்கு வந்து நம்ம ரிக்ளைன் ஆங்கிள் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ் 2 சைடுமே கொடுத்துருக்காங்க. அண்ட் சென்டர் பேசஞ்சர் மட்டும் ஃபிக்ஸட் ஹெட்ரெஸ்ட் வந்துருது. 2 அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இன்க்ரெஸ் பார்ப்போம். ஸோ இந்த சீட் வந்து இப்போ கொஞ்சம் பின்னாடி தள்ளி இருக்குது. ஸோ அப்படி இருந்துமே பார்த்தீங்கன்னா எனக்கு இந்த இடத்துல நல்ல ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் இந்த சீட்டை வந்து ஸ்கூப் அவுட் பண்ணியிருக்காங்க ஃப்ரண்ட் சீட்டை, அதனால் நல்ல ஒரு லெக் ரூம் அண்ட் நீரும் எனக்கு இந்த காரில் கிடைக்குது. ஸோ அண்டர் தி சப்போர்ட் பார்த்தீங்கன்னா டீசெண்டாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். எனக்கு பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஸ்ட்ரெச் ஆகுது, ஓகே, ரொம்ப பேட் அப்படின்னு தான் சொல்ல முடியாது. ஸோ நான் ப்ராப்பராக உட்காந்தேன்னா எனக்கு வந்துட்டு இது வரைக்கும் அண்டர் தி சப்போர்ட் கிடைக்குது. ஹெட்ரூமும் பெருசாக ப்ராப்ளம் இல்லை. என்னோட ஹைட் ஃபார் ரெஃபரன்ஸ் பார்த்தீங்கன்னா 5'8", எனக்கு நல்ல ஒரு ஹெட்ரூமே இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இந்த XUV 700. கேபின் லேம்ப்ஸ் இந்த இடத்துல LEDயில் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மேக்ஸின் ஹோல்டர்ஸ் வந்துருது. அண்ட் ஆல்சோ பாஸ் மோட் ஃபங்க்ஷனுமே இந்த சீட்டு கொடுத்துருக்காங்க. இதை நம்ம மேனுவலாக அப்படி ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு ஆப்ஷன் இந்த காரில் இருக்குது. இது எலக்ட்ரிக் அட்ஜஸ்ட்டில் இருந்தால் இன்னுமே கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அண்ட் ரியர் AC வென்ட்ஸ் இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க.
அண்ட் ஒரு டைப் சி சார்ஜிங் போர்ட் ரியரில் வந்துடுது. இந்த இடத்துல மொபைல் இருக்கிறதுக்கான ஸ்பேஸுமே இருக்குது. டிரான்ஸ்மிஷன் டனல்லாம் பெருசாக எதுவுமே இல்லை, கம்ப்ளீட்டாக ஃப்ளாட்டாக தான் இருக்குது. மோஸ்ட்லி சின்னதாக ஒரு டிரான்ஸ்மிஷன் டனல் மட்டும் இருக்குது, பட் சென்டர் பேசஞ்சரை அது பெருசாக அஃபெக்ட் பண்ணாது. அண்ட் சென்டரில் ஒரு ஆம்ரெஸ்ட்டுமே கொடுத்துருக்காங்க, இல்லை 2 கப் ஹோல்டர்ஸுமே வந்துடுது. 6 ஏர் பேக்ஸ் இந்த காரில் வந்துடும். அண்ட் ஒரு 6 ஸ்பீக்கர் சவுண்ட் சிஸ்டம் தான் இந்த AX7 வேரியண்ட்டுக்கு கொடுக்குறாங்க. 3 பேர் உட்காரலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக உட்காரலாம். அந்தளவுக்கு கேபினுமே நல்லா வைடாக தான் இருக்குது. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த சைடில் எக்ஸ்டெண்டர் மாதிரியுமே கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் 3 பேர் உட்காரதுக்குமே கம்ஃபர்டபுளாக இருக்கும். 2 பேர்னா ரொம்ப தாராளமாக உட்காந்துக்கலாம். அண்ட் ஹேண்டில் அண்ட் ஆல்சோ ஹூக் எல்லாமே இந்த வேரியண்ட்டில் வந்துட்டு கொடுத்துருக்காங்க. அண்ட் இந்த சீட்டுக்கு ரிக்ளைன் ஆங்கிளுமே இருக்குது. ஸோ நம்ம ரிக்ளைன் பண்ணி பார்க்கலாம். மேக்ஸிமமாக இவ்வளோ தூரம் ரிக்ளைன் ஆகுது. இது கம்ப்ளீட்டாக அப்ரைட்டாக இருக்குது. ஸோ எஸ், இப்படி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தேர்ட் ரோ ஸ்பேஸ் ஓகே, அங்கேயுமே நான் உட்காந்து காமிச்சிட்றேன், பிகாஸ் அப்போ தான் உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். பட் அந்த செகண்ட் ரோ சீட்ஸ் வந்து நம்ம இந்த காரில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் புஷ் பண்ண முடியாது. அது மட்டும் ஒரு சின்ன ஒரு நெகட்டிவ். இந்த சீட்டை வேணால் நம்ம கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி டம்பிள் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இங்கிரஸ் வந்து நம்ம கொஞ்சம் பழகணும், ஏறி உள்ளே வர மாதிரி தான் இருக்குது. பட் ஸ்பேஸ் ஓகே தான், அந்த இடத்துல அவ்வளோ ஸ்பேஸ் கிடைக்குது. இப்போ என்னோட ஹைட் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன், 5'8". என்னோட நீஸ் வந்து இந்த ஃப்ரண்ட் சீட்டில் டச் ஆகிட்டு தான் இருக்குது. பட் என்னால் உட்கார முடியுது இந்த சீட்டில், ரொம்ப மோசம் அப்படின்லாம் சொல்ல முடியாது. ஸோ ஷார்ட் ஜர்னிஸ்க்கு நீங்கள் இந்த இடத்துல கண்டிப்பாக உட்காந்து ட்ராவல் பண்ணலாம். ஆர் நீங்கள் வந்துட்டு ஹைட் கம்மியாக இருந்தீங்கன்னா இந்த சீட் வந்துட்டு உங்களுக்கு கொஞ்சம் கம்ஃபர்டபுளாகவே இருக்கும். இங்கே வந்துட்டு 2 அட்ஜஸ்டபிள் ஏரியாஸ் கொடுத்துருக்காங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி அந்த ஏசி வென்ஸுமே வந்துடுது. ஸோ தேர்ட் ரோ பேசஞ்சர்ஸ்க்காக ஏசி வென்ஸ் அண்ட் ஒரு ஸ்பீக்கர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா அந்த ப்ளோயர் கண்ட்ரோல்ஸ் வந்துடுது. ஒரு 12 வோல்ட் சார்ஜிங் சாக்கெட் மட்டும் இந்த இடத்துல வருது. இங்கே வந்துட்டு அண்டர் தை சப்போர்ட் நீங்கள் கொஞ்சம் நீசா போர்ஷனில் தான் உட்காந்துட்டு இருப்பீங்க. ஸோ அதனால் அண்டர் தை சப்போர்ட்டுமே இந்த தேர்ட் ரோவில் கொஞ்சம் கம்மி தான். ஸோ எஸ், இப்போ நம்ம எக்ரெஸ் பார்க்கலாம். ஓகே, ஒரு சின்ன ஒரு டாஸ்க் தான். ஓகே, செகண்ட் ரோவுக்கு இன்க்ரெஸ் அண்ட் எக்ரெஸ் ரொம்ப ஈஸி தான். தேர்ட் ரோவுக்கு நம்ம கொஞ்சம் பழகிற மாதிரி இருக்கும். ஸோ ஃபைனலி சேஃப்டி வைஸ் பார்க்கும்போது இந்த காரில் 6 ஏர் பேக்ஸ், ABS, CBD, எலக்ட்ரானிக் ஸ்டெபிலிட்டி ப்ரோக்ராமிங், ட்ராக்ஷன் கண்ட்ரோல், ஆட்டோ ஹோல்ட், ஹில் டிசன் கண்ட்ரோல், இந்த மாதிரி எல்லா ஃபீச்சருமே இந்த காரில் வந்துருது. அண்ட் லெவல் 2 அடாஸ் கொடுத்துருக்காங்க. ஐசோஃபிக்ஸ் சைல்ட் சீட் ஆங்கர்ஸ், இந்த மாதிரி எல்லா சேஃப்டி ஃபீச்சருமே இந்த காரில் வந்துருது. ஆக்சுவலாக குளோபல் அண்ட் கேப்லையுமே இந்த கார் வந்து 5 ஸ்டார் ரேட்டிங் வாங்கின ஒரு கார் தான். ஸோ அதனால் சேஃப்டி வைஸ்லாம் நீங்கள் கவலையே பட வேண்டாம், நல்ல ஒரு சேஃபான ஒரு கார் தான் இது. அண்ட் ப்ரைஸிங் 23 lakhs எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸ் நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஆன் ரோட்னு வரப்போ 29 lakhs பக்கமாக இந்த எபோனி எடிஷனோட ப்ரைஸிங் அப்படிங்கிறது வந்துடும். பிகாஸ் இது வந்து ஆட்டோமேட்டிக் வேரியன்ட். அண்ட் ஆல்சோ இந்த GST ப்ரைஸ் கட்டுக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா ஒரு 27 lakhs வரைக்கும் இந்த ஆஃபர்ஸ் எல்லாம் சேர்த்து நீங்கள் இந்த காரை வந்துட்டு பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் guys இந்த மஹிந்திரா XUV700 இபோனி எடிஷனோட ஒரு டீடைல்டான வாக் அரவுண்ட் ரிவ்யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டன் தட்டி விட்டுக்கோங்க. அண்ட் ஆல்சோ இந்த கார் பற்றி உங்களோட தாட்ஸை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். See you guys in next video real soon. Take care, bye bye and drive safe.